ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சவ் தக்காளி வச்சு ஒரு டேஸ்டியான கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கூடையும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். லோ ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு சவ் எடுத்துகிட்டு கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெந்த பிறகு கொஞ்சம் சுருங்கி வரும். அதனால் ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சவுச்சவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சவுச்சவ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. சவ் குக் ஆகும் போதே நல்லா தண்ணி விடும். இந்த மாதிரி இந்த ரிலீஸ் ஆகிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி சவ் நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சவ்வும் நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப குழைவாகவும் நம்ம குக் பண்ண தேவையில்லை, நல்லா சாஃப்டானால் போதும். ஏன்னா திரும்பவும் நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இடையில கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு சிம்முலேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி கொஞ்சம் திக்காகி வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காகி ராஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். சவ் வச்சு நம்ம கூட்டு, பொரியல் இதெல்லாம் அடிக்கடி செய்வோம். ஒரு தடவை இந்த சவ் தக்காளி கறி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடையும் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.